வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஊதா நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, வெள்ளை நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு என கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. நம்மள புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது, கண் பார்வை நல்லெண்ண மேம்படுத்துறது, குடல் இயக்க செயல்பாடை மேம்படுத்துறது, மூளை செயல்பாடை ஆரோக்கியமாக வைக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்குது. ஸோ சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பளிச்சுன்னு கண் பார்வை பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல காணப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடல்ல விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்குகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தரும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம். அதனால நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் ஏ பீட்டா கரோட்டினாக நமக்கு மாற்றப்பட்டு நம்மளுடைய கண் பார்வையை சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு கூர்மையாக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அதிகரிக்குது. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு பாதுகாக்குது. ஞாபக சக்தியையும் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு மேம்படுத்துகிறது அப்படின்றத ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய டயட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய மனநல பாதிப்பு 13% அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்குலையும் இருக்கு. இதனால எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நேராக சிந்தித்து செயல்படுவதற்கும் பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களிலிருந்து விடுபட்டு மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்திலிருந்து விடுபட்டு சிந்திக்கக்கூடிய செயல்திறன் மேம்படுவதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களும் இருக்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்துக்கள் நம்மளுடைய குடல் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார்சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா மேம்படுத்துகிறதுக்கும் குடல் பகுதியை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிச்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களில் இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்கு அப்படின்றதால சைடு எஃபெக்டே இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுமே இருக்காது. புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கேன்சர்லேருந்து நம்ம விடுபடலாம், கேன்சரை எதிர்த்தும் போராடலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுகிறது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை மந்தப்படுத்துது. அப்போ தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவல் நம்மளுடைய உடலில் மீண்டும் பரவாமல் தடுக்கிறதுக்கும் பரவிருக்கக்கூடிய செல்களை நீக்குவதற்கும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும்.
நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வலுப்படுத்தும். இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்து தருது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ நமக்கு வந்து அந்த குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். குடல் ஆரோக்கியத்தில் மேம்படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம வந்து அதிகரிக்கிறதால நமக்கு எந்த விதமான நோய்களுமே ஏற்படாது. சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். தொடர்ந்து வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த மாதிரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.